வணக்கம் நண்பர்களே, ஆன்மீகம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் 2025 ஜூலை 27 அன்னைக்கு நடைபெறவிருக்கும் செவ்வாய் பயிற்சியால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், என்னென்ன சவால்கள் வரலாம், அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யலான்றத இந்த வீடியோவில் விரிவாக பேச போகிறோம். இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் மிகவும் முக்கியமானது. உங்கள் வாழ்க்கையில் தொழில், நிதி, குடும்பம், காதல், ஆரோக்கியம் போன்ற பல அம்சங்களில் இந்த பெயர்ச்சி என்ன மாற்றங்களை கொண்டு வரும், அதை தெரிஞ்சிக்க ஆர்வமாக இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். மறக்காமல் லைக்கை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற முக்கியமான ஜோதிட வீடியோக்கள் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். சரி, இப்போ செவ்வாய் பயிற்சியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சிம்ம ராசிக்காரங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனால் ஆளப்படுபவர்கள். நீங்கள் தைரியமானவர்கள், தலைமை பண்பு கொண்டவர்கள், மற்றவர்களை ஊக்குவிக்கக்கூடியவர்கள். ஆனால் சில சமயங்களில் உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் பிடிவாதம் உங்களுக்கு சவால்களை கொண்டு வரலாம். இந்த செவ்வாய் பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, வாங்க பார்க்கலாம். செவ்வாய் பயிற்சி பொதுவான புரிதல்கள். செவ்வாய் ஒரு முக்கியமான கிரகம். இது தைரியம், ஆற்றல், உறுதி மற்றும் போராட்ட குணத்தை குறிக்குது. செவ்வாய் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் 45 நாட்கள் தங்கி பின்னர் அடுத்த ராசிக்கு மாறுறார். செவ்வாய் சிம்ம ராசியில் இருக்கும்போது உங்கள் தன்னம்பிக்கை, தலைமைத்துவம் மற்றும் முனைப்பு அதிகரிக்கும். ஆனால் செவ்வாயின் ஆக்ரோஷமான ஆற்றல் சில சமயங்களில் உங்களை பொறுமை இழக்க செய்யலாம், இல்லைனா மற்றவங்களோட மோதல்களை உருவாக்கலாம். இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி பயனளிக்கும், எங்கு கவனமாக இருக்கணும், இதை அடுத்து விரிவாக பார்ப்போம். மற்ற முக்கிய கிரகங்களோட நிலைகளையும் பார்ப்பது முக்கியம். குரு 2025 மே 14 முதல் மிதுன ராசியில் 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இது உங்களுக்கு நிதி ஆதாயங்கள் மற்றும் சமூக தொடர்புகளை மேம்படுத்தும். சனி மீனராசியில் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். இது சில மறைமுக சவால்களை உருவாக்கலாம். ராகு கும்பராசியில் 7ஆம் வீட்டிலையும் கேது சிம்ம ராசியில் 1ஆம் வீட்லேயும் இருக்கிறார். இது உங்கள் உறவுகளையும் உங்களின் மனநிலையும் பாதிக்கலாம். இந்த கிரகங்களோட கலவையுடன் செவ்வாயின் பயிற்சி உங்களுக்கு ஒரு புதிய ஆற்றல் மிக்க காலகட்டத்தை தரும். ஆனால் இந்த ஆற்றலை எப்படி பயன்படுத்துவது? வாருங்கள் இப்போது சிம்ம ராசிக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். சிம்ம ராசிக்கு செவ்வாய் பயிற்சியின் தாக்கம். தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் முதல் வீட்டில் வருவது உங்கள் தொழில் வாழ்க்கையில் புதிய உத்வேகத்தை தரும். உங்கள் தலைமை பண்புகள் மற்றும் தன்னம்பிக்கை பளிச்சிடும். புதிய பொறுப்புகளை ஏற்க இது சிறந்த நேரம். வேலை தேடுறவங்களுக்கு இந்த பயிற்சி புதிய வாய்ப்புகளை திறக்கும். செவ்வாயின் ஆக்ரோஷ ஆற்றல் உங்கள் மேல் அதிகாரிகளுடன் இல்லைனா சக ஊழியர்களுடன் மோதல்களை உருவாக்கலாம். பொறுமையாக இருங்க, உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு இது முனைப்புடன் செயல்படுவதற்கு நல்ல நேரம். ஆனால் முடிவுகளை அவசரமாக எடுக்க வேண்டாம். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, ஆனால் மற்றவங்களோட கருத்துக்களையும் கேளுங்க. நிதிநிலை. நிதி விஷயத்தில் செவ்வாய் உங்களுக்கு எச்சரிக்கையுடன் முன்னேற வேண்டிய காலத்தை குறிக்குது. குரு 11ஆம் வீட்டில் இருப்பதால் சமூக தொடர்புகள் மூலம் நிதி ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. செவ்வாயின் செல்வாக்கால் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கு ஆசை வரலாம். ஆனால் பட்ஜெட்டை கடைபிடிங்க. பங்குச்சந்தை இல்லைனா ஆபத்தான முதலீடுகளை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. நிதி திட்டமிடலில் கவனமாக இருங்க.
சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குடும்பம் மற்றும் உறவுகள்னு பார்க்கும்போது குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமை அதிகரிக்கும். உங்கள் தலைமைத்துவ பண்பு குடும்ப பிரச்சனைகள் தீர்க்க உதவும். சமூக வட்டம் விரிவடையும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. ராகு 7ஆம் வீட்டில் இருப்பதால் உறவுகளில் சில தவறான புரிதல்கள் ஏற்படலாம். உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் மீது திணிக்காமல் பேச்சு மூலம் பிரச்சனைகள் தீர்க்க முயற்சி செய்யுங்க. காதல் மற்றும் திருமண வாழ்க்கைன்னு பார்க்கும்போது உங்கள் துணையுடன் உணர்ச்சிபூர்வமான பிணைப்பு வலுப்படும். ஆனால் செவ்வாயின் ஆக்ரோஷம் உங்கள் பொறுமையை சோதிக்கலாம். காதலில் இருக்கிறவங்க உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள இது நல்ல நேரம். புதிய காதல் உறவு தொடங்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. உங்கள் துணையுடன் பொறுமையாகவும் புரிதலுடனும் இருங்க. கல்வி மற்றும் ஆரோக்கியம் பார்க்கும்போது மாணவர்களுக்கு செவ்வாய் உங்கள் முயற்சியை அதிகரிக்கும். உங்கள் கவனம் மற்றும் உறுதியால் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். செவ்வாய் முதல் வீட்டில் இருப்பதால் உங்கள் ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஆனால் மன அழுத்தம், தலைவலி இல்லைனா சிறு காயங்கள் ஏற்படலாம். தியானம், யோகா மற்றும் ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றுங்க. சிம்மராசிக்கான பரிகாரங்கள். செவ்வாயின் ஆக்ரோஷமான தாக்கத்தை குறைக்கவும் நல்ல பலன்களை பெறவும் சில எளிய பரிகாரங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருப்பது செவ்வாயின் தோஷங்களை குறைக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் செந்நெல், செம்பருத்தி பூக்கள் இல்லைனா செம்பு பாத்திரங்களை தானமாக கொடுங்க. அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு பண்ணுங்க. செவ்வாயின் ஆற்றலை சமநிலைப்படுத்த தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க. இந்த பரிகாரங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி செவ்வாயின் நன்மைகளை முழுமையாக பெற உதவும். நண்பர்களே, 2025 ஜூலை 27 செவ்வாய் பயிற்சி சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு ஆற்றல் மிக்க காலகட்டத்தை கொண்டு வரப்போகுது. உங்கள் தன்னம்பிக்கையும் தலைமைத்துவமும் இந்த காலகட்டத்தில் உங்களை முன்னேற்றும். ஆனால் செவ்வாயின் ஆக்ரோஷத்தை கவனமாக கையாளவும் பொறுமையும் கடைபிடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்கள் எதிர்பார்ப்புகளை கமெண்ட்டில் எழுதுங்க. மேலும் இது போன்ற ஜோதிட வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் மற்றொரு முக்கியமான ஜோதிட நிகழ்வு பற்றி பேசுவோம். அதுவரை உங்களுக்கு வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கட்டும்.